அதே மாதிரி தாக்குதல்களும் அதிகம் தான். இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து நேத்து நைட்ல செம்மாட்டி. ஈரான் எப்படி அழிவை சந்திச்சு கொண்டிருக்கோ அதற்கு நிகரா இஸ்ரேலும் சந்திச்சு கொண்டிருக்கோம். אימא'לה, זהו, למקלט. ஈரான் இந்த பதட்டம் உலகத்தில் இருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலையில அணுரவ இலக்கு வச்சு ஒரு மிகப்பெரிய காய்நத்தில் நடக்குது. அந்த அறிக்கையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் என்று பெரும் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கிம் ஜோங் ராய்டர்ஸ்ல செய்தி இருக்கு. ராய்டர்ஸ்ல ஒரு வீடியோ இப்போ நாங்கள் நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் தான் அந்த வீடியோ பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு ஏவுகணை பரிசோதனை இன்னைக்கும் நடந்திருக்கு. தெஹ்ரான் முழுவதும் சுவாசிக்க தகுதியற்ற தெஹ்ரான் அவங்களோட பிரதானமான நகரம் சுவாசிக்க தகுதியற்ற ஒரு நகரமா மாறி மழை ஒயிலா பெய்யுதா. வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரை போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சொல்லுது டில்சான்? என்ன சொல்ல, முந்தானத்து எரிபொருள் விலையில எல்லாம் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சு. நேற்று நள்ளிரவு திடீர்னு எரிவாயு சிலிண்டர்கள், குறிப்பா லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் 12.5 கிலோ சிலிண்டர் 3990 ரூபாய், 5 கிலோ சிலிண்டர் 1602 ரூபாய், 2.3 கிலோ சிலிண்டர் 750 ரூபாய். இது கொழும்பு பிரைஸ். நம்ம முக்கியமா நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஜாப்னால வந்து யாழ்ப்பாணத்தின் 12 கிலோகிராம் சிலிண்டர் விலை 4312 ரூபாய், வவுனியாவில் 4210 ரூபாய், முல்லைத்தீவுல 4253 ரூபாய், மன்னார்ல 4210 ரூபாய். இப்படி அங்க வடக்கு கிழக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டிஷோருக்கு கொழும்புல இருந்து அங்க கொண்டு போகணும். அதெல்லாம் ஹெட் ஆகும் போது அந்த விலையில ஒரு மாற்றம் வருது. கொழும்புல தான் 3990 ரூபாய் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் விலை. அதே அடுத்து உணவு வகைகளும் அப்படியே ஹோட்டலுக்காரவங்களுக்கு சும்மா இல்லையே, சும்மா அடுப்பத்தாது, அதனால இங்கே விலை அதிகரிச்சனால உணவு வகைகளுக்கும் கொத்து ரொட்டி, ரைஸ், சோட்டிஸ் எல்லா விஷயத்துக்கும் விலை உயர்த்திட்டாங்க. அதே மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் விலை உயர்ந்திருக்கு. அதான் முக்கியமா சொல்லியே ஆகணும். என்ன கருத்து உங்களுடைய? இப்ப என்ன நடக்க போகுது இலங்கையில்? இப்ப விலைவாசி உயர்வுக்கு அனுர்தான் காரணமா? அதான் சில பேர் இப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பு நடந்துச்சு. ஒன்றிணைந்து எதிர்கட்சி இவங்களோட கருத்து என்னன்னா, இந்த அரசாங்கம் மோசடிகளை மறைக்கிறதுக்கு அதை செய்து இதை செய்து நிலக்கரி மோசடி, கட்டிடம் மோசடி அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. அதுல இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. பழைய முகங்கள், பாட்டல் சம்பிக்கிற அணவக்க, தலத்தா அத்துக்கோரல, சுஜீவ, அப்புறம் மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், இப்படி முன்னாள் பார்லிமெண்ட், இந்நாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், எதிர்த்தரப்புல இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மோசடி நடக்குது, இந்த அரசாங்கம் ஊழல் மோசடிகளை நிப்பாட்டுவோம்னு சொல்லி வந்த இந்த அரசாங்கம் இன்னைக்கு ஊழல் மோசடிகளை வந்து ஒரு நிறுவனமாக்கி இருக்கு. அப்படின்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இன்னைக்கு ஊழல் மோசடி அதிகமா நடைபெற ஒரு இடம் அப்படின்னு இவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதான் இன்னைக்கு அவங்க சொல்ல வராங்க. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. இதுதான் இன்னைக்கு கொழும்புல நடக்குது. ஆனால் இதுல ஒரு நுட்பமான ஒரு விடயம் ஒன்று நடக்குது என்றால், ஈரான் இந்த பதட்டம் உலகத்தில் இருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலையில அணுரவ இலக்கு வச்சு ஒரு மிகப்பெரிய காய்நத்தில் நடக்குது. இலக்கு மக்கள் எப்படி அதான் இதுல இப்ப மக்கள் இதை எப்படி பார்க்க போறாங்கன்றதான் இருக்கிற கேள்வி. மக்கள் அணுரவ இதுல கோவிக்க போறாங்களா இல்ல அணுரவ ஆதரிக்க போறாங்களான்றா இருக்கிற கேள்வி. மக்களோட புரிதல் தொடர்பா நேற்று அந்த காணொலி ஒன்றையும் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் கருத்து கணிப்புல அவர்கள் நிதானமா பேசுறாங்க. ஆனா என்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப இப்படிதானே எதிர்த்தரப்புல இருக்கவங்களுக்கு எப்படியாவது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட பிடிச்சி அடின்னு அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட். பட் மக்களுக்கு பொதுவா இந்த அரசியல் சாயம் இல்லாத மக்களுக்கு தெரியுது இது எதனால இந்த விலை மாற்றங்கள், இந்த விலை அதிகரிப்பு எதனால அப்படிங்கிற காரணம் பொதுவா ஒரு பொது அறிவு இருக்கவங்களுக்கு தெரியுது. நீங்க சொல்ல போனா இன்னைக்கு தகவல்களின் அடிப்படையில் இந்தியாவுல பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. அங்க கேஸ் இல்ல, சிலிண்டர் விநியோகத்தை நிப்பாட்டின காரணமா அங்க அந்த நம்ம கோட்டாபேட காலத்துல நடச்சோம். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவில் பாக்குறோம். இன்னும் ஒபிஷியலா செய்திகள் வெளியே வராட்டி கூட அங்கங்க இருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைக்குது. இங்கே கேஸ் இல்ல, அங்க சரி கேஸ் இருக்கு, விலை கூட்டுறாங்க, இங்க கேஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இப்ப நந்தலால் ஜெயசிங்க சொல்றாரு தானே, மத்திய வங்கி ஆளுநர்,
நம்ம கிட்ட வெளிநாட்டு கையிருப்பு ஏராளமா இருக்கு, பயப்பட தேவையில்ல, நமக்கு இது ஃபேஸ் பண்ணலாம். ஆனா அனாவசியமா அநியாயமா நம்ம செலவு பண்ணோம்னு சொன்னா, எரிபொருளா இருக்கலாம், எரிவாயுவா இருக்கலாம், இதை வந்து சிக்கனமா பயன்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது. இருக்கு, காசு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை வீண்விரயப்படுத்தினா நம்ம மாதிரி முட்டாள் யாரும் இல்லை, எங்கேயும் இல்லை. அதனால நம்ம மக்கள் கையிலயும் ஒரு பொறுப்பு இருக்கு. நீரை சேமித்து பழகுவோம் அப்படின்னு சின்னதுல இருந்து நாங்க படிச்சிருக்கோம். இப்ப அந்த மாதிரி எரிபொருள், எரிவாயு, இன்னும் எல்லாம் உணவு உட்பட எல்லாத்தையும் நாங்க சிக்கனமா வீண் விரயம் செய்யாம, ஏன்னா உலக போக்கு அப்படித்தான் இருக்கு, நம்ம அதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிற தெரியாது. நாங்க கூட சொன்னோம், ஈரான் பாதுகாப்பு தரப்பு சொல்லுது, போற இப்படியே எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு விரல $200 நீங்க பெற வேண்டி வரும்னு அச்சுறுத்தல். அப்ப அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எண்ணெய் பரலுக்கு பின்னால தங்கமும் கலைச்சு கொண்டிருக்கேன். அதுவும் ஒரு பக்கம். அப்ப போற போக்கு இது உலக அழிவு மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அது அவங்கவுங்க நம்பிக்கை. இது உலக அழிவு இல்லை, இது வந்து யுத்தம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கோத்தபாய ராஜபக்ச சொன்னவன் சஞ்சீவ எதிரிமான ஒரு கருத்து சொல்லு பாத்தீங்களா? ஆமா, எரிபொருள் விலையை ஒரு வாரம் தக்க வைக்க முடியவில்லை. கோட்டாபாய ராஜபக்ச இதை விட தாங்கி கொண்டார். கோட்டாபாய ராஜபக்ச நடத்த வேற விளையாட்டு இது. அதுதான் அந்த புரிதல் இல்ல. அந்த புரிதல் இருந்தா இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடலாம், இப்பயே கொண்டு போயிருக்கலாம். அந்த புரிதல் இல்லாதனாலதான் இப்படி இருக்குது நிலைமை. என்னத்தான் செய்ய. இன்னும் ஒரு விடயம் கேள்விப்பட்டீங்களா நீங்க? என்ன விடயம்? ஈரானின் தஸ்னீம் என்கின்ற பிரதான ஊடகம் ஒன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் நேற்றைய தினம் கதைத்த அந்த கருத்து தான் அதுல வந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த அறிக்கையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் என்று பெரும் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு யோசனை வரும், ஏன் பெஞ்சமின் நெத்தனியாவோட பேஸ்புக்ல எல்லாம் வந்து கொண்டுதானே இருக்கு. இப்ப நாங்க இன்னைக்கு காலையிலேயே ஒரு பார்த்தோம் 9 hours ago, இன்னைக்கு காலையில பார்க்கும்போது 9 hours ago ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்குது. அப்ப அதெல்லாம் யாரு, என்ன நடக்குது? நெத்தனியாவு கடந்த சில நாட்களாக பொது வழியில் தோன்றவில்லை என்பதையும் அவரது வழக்கமான வீடியோ செய்திகளுக்கு பதிலாக எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே வெளிவருவதாகவும் அந்த நிறுவனம் கூறியிருக்கு. அதாவது அந்த தஸ்னீம் என்கின்ற ஈரானின் பிரதானமான அரசு ஊடகம், இது ஈரான் ஊடகத்தில செய்தியா. மேலும் நெத்தனியாவின் 2 சகோதரர்கள் இத்தோ மற்றும் பொன் கிவி ஆகியோர் கொல்லப்பட்டிருக்கலாம் கூற இது அந்த ஊடகம் தான் சொல்லுது. ஆனா நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், பெஞ்சமின் நெத்தனியாவை காணல பழைய புகைப்படங்கள் இதுல வெளிவரதெல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒன்றில் அவர் பாதுகாப்பா இருக்கணும், அல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இது ஈரானிய ஊடகம் சொல்லுது, ஆனா அவர் பொது வழியில காணல. அதே மாதிரி தாக்குதல்களும் அதிகம் தான். இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து நேத்து நைட்ல செம்மாட்டி. ஈரான் எப்படி அழிவை சந்திச்சு கொண்டிருக்கோ அதற்கு நிகரா இஸ்ரேலும் சந்திச்சு கொண்டிருக்கு, மாற்றமே இல்லை. டெல்சா ஊடகத்தில செய்தி என்னன்னா நெத்தனியாவை காணவில்லை, அவ்வளவுதான், பொதுவெளியில வாராரு இல்ல. இன்னும் ஒரு தகவலையும் எல்லாரும் சொல்றாங்க, இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொன்னால் இப்ப ஈரான் பெரும் அழிவை சந்திச்சுட்டு ஈரான் சமபலத்தோட போறேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு எதிர்பாராத ஈரானுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தா தான் ஈரான் சமபலத்தோட அந்த பேச்சுக்கு போகுது. விளங்குதா? அப்படி இல்லைன்னா ஈரான் போக இல்லாது. விட என்ன சொல்ற விரிவா சொல்லல, உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒன்றில் டொனால்ட் ட்ரம்பே சில வழி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம், கடுமையான முடிவு. ஏன்னா அவரை பொறுத்தவரையில இனி அவருக்கு இந்த யுத்தம் நீண்டு செல்ல முடியும், அவரை பொருளாதார அடி வாங்கிடும், முழுமையா அவர் இழந்துருவேன், செயல் இழந்துரும். ஏன்னா ஈரான் இப்ப புது புது ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. தாக்குதல்னா தீவிரம் அடைஞ்சிட்டு இது ஒரு சமாதானத்துக்கு போகலண்டா இதுல விபரீதங்கள் அதிகமா இருக்கு. இப்ப அமெரிக்காவை சேர்ந்த நிறைய பேரே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. காரணம் எங்களுடைய ராணுவ வீரர்கள், ராணுவ பிள்ளைகள் ஈரான்ல போயிட்டு இன்னொரு நாட்டுல போயிட்டு யுத்தம் செஞ்சு அங்க உயிரிழக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் ஒரு அவர் பேசுற விஷயங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு அவர் ஒண்ணு சொல்றாரு, அடுத்த இன்னொரு அவர்ல இன்னொன்னு சொல்றாரு. ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த அரசியல் நிபுணர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்ல அமெரிக்காவுக்கு போறீங்க, உங்களோட ஊர்ல இருந்து ஒரு ஆள்காட்சி கேள்விப்படலையா? என்ன சொல்றாரு? தாக்குதல் நடத்தும் டொனால்ட் ட்ரம்ப் முடிஞ்சா வடகொரியா மீது தாக்குதல் நடத்தி பார்க்க தக்க வாடம் 7 மண்டா வடகொரியா கடிச்சு பாருங்க அரைக்கு கொண்டு விட்டு இருக்கிறாரு. வடகொரியா பத்தி சும்மையை சொல்லி ஆகணும். இன்னைக்கு நோர்த் கொரியால
ஜனாதிபதி கிம் ஜோங் ராய்டர்ஸ்ல செய்தி இருக்கு. ராய்டர்ஸ்ல ஒரு வீடியோ இப்போ நாங்க நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் தான் அந்த வீடியோ பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு ஏவுகணை பரிசோதனை இன்னைக்கும் நடந்திருக்கு, நேற்று நடந்திருக்கு. அது சம்பந்தமான காணொலியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், பாருங்க. இவ்வளவு அழகா சிறுவேக ஏவுகணை, அது சிறுவேக ஏவுகணை. அதுல யாரோட போய் ஏவுகணை பரிசோதனை செய்யற மகள் இருக்கிறாரு. அதான் பாத்துங்க எப்படி நடந்துக்கிறதுன்னு. ஆளை இன்னும் யாரும் சேர்க்கிறாங்கன்னு அவருக்கு ஒரு கோவம், விளையாட்டுக்கு மாறாங்க இல்லைன்னா அவருக்கு ஒரு கோவம். அப்ப அப்படித்தான் நிலைமை இருக்கு. இப்ப அவங்க இதுக்கு நேரடியா வருவாங்களா இல்லையா? ஆனா சீனா ரஷ்யா அவங்க வந்து இப்ப கொஞ்சம் தந்திரோபாயமா தான் நடந்துக்கிறாங்க. சீனாவும் ரஷ்யாவும். இப்ப ரஷ்யாவுக்கு வந்து ஏனைய நாடுகள் எல்லாத்துக்கும் இப்ப சப்ளை பண்றதுக்கு அவங்க ரெடி. அவர் இப்ப மானியத்தில முதல் இந்தியாவுக்கு மானியத்தெல்லாம் கொடுத்தவர், அரவாசி இதுக்கு. இப்ப எல்லாம் இழுத்து விரும்பினா காசு தந்து வாங்கன்னு பிடிச்சிட்டு அப்படிதான். அதனால அவங்க இப்ப இந்த யுத்தத்துக்குள்ள வரமாட்டாங்கிறது ஓரளவு தெரியுது. இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்னால அவங்க வந்து இதுக்குள்ள வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டுக்கு நாங்க வரலாம். இப்ப சைனாவும் அதே நிலை தான். இப்ப அவங்களுக்கு என்ன கவலை, என்னடா அப்பா ஈரான்ல இருந்து தான் நாங்க அந்த கடல் வழியா தான் எங்களுக்கு எல்லா சப்ளைஸும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இது ஒரு பாரிய நெருக்கடி, சீனாவுக்கெல்லாம் பெரிய அடி இது. அப்ப இதுல கொஞ்சம் அமைதியை காக்குறாங்க. என்னடா இப்ப அவங்களுக்கு தேவையானதுக்கு முன்மே வருது இல்லையே அப்படிங்கிறதுல கொஞ்சம் பின்வாங்கி இருக்காங்க. ஆதரவு என்னதான் வார்த்தையில தெரிவிச்சாலும் யுத்தத்துக்குள்ள வரமாட்டாங்கிறதா தோணுது. ஐரோப்பியன் திரும்ப இப்ப அவர்கிட்ட கை ஏந்துட்டு ரஷ்யாட்ட அந்த எல்லாம் இப்ப அவங்க பக்கம் திருப்புறாங்க. அதுதான் நடக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் டெல்சான், ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதுவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். உத்தியோகபூர்வமா வந்து 1300 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 9669 இடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்குது, 32 மருத்துவமனைகள், 65 பாடசாலைகள், 13 செஞ்சிலுவை சங்கத்தின் கட்டடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதோடு எரிபொருள் நிலையங்கள் மீதான தாக்குதல், தெஹ்ரான் முழுவதும் சுவாசிக்க தகுதியற்ற தெஹ்ரான் அவங்களோட பிரதானமான நகரம் சுவாசிக்க தகுதியற்ற ஒரு நகரமா மாறி மழை ஒயிலா பெய்யுதான், ஒயிலெல்லாம் மேல போயிட்டு இப்படி ஒரு நாசகாரமா இருக்கு. அந்த சொன்னீங்க பாடசாலை, அது சம்பந்தமாவும் இன்னைக்கு பேசப்பட்டுச்சுன்னா 160க்கும் மேற்பட்ட மாணவிகள் உயிரிழந்த அந்த பாடசாலை கட்டிடம், அதற்கு தாக்கப்பட்ட அந்த ஏவுகணை வந்து அமெரிக்காவோடது தான் ஈரான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுச்சு, நாங்க தாக்கல, நாங்க அதை செய்யல, நாங்க விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம், விசாரிக்கிறோம், அது எங்களோடது அல்ல, அது ஈரானுடைய செயற்பாடு, ஈரான் தான் தனக்கு தானே ஈரான் அடிச்சுக்கிச்சு, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அமெரிக்காவில் இருக்கின்ற நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வகை ஏவுகணை ஈரானிடம் இல்லை, இது அமெரிக்காவினுடைய ஏவுகணை, இது அமெரிக்கா தான் செஞ்சிருக்குன்னு அமெரிக்காவில் இருக்க நிபுணர்களே சொல்ற அளவுக்கு எனக்கு விஷயமா இருக்கு. அதனால நான் சொன்னேன், டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் வந்து முட்டாள்தனமா இருக்கு. இப்படியே போனா எங்களுடைய ராணுவ வீராங்கனைகள் அங்க வேறொரு மண்ணில் போயிட்டு உயிரிழந்து சாக வேண்டிய நேர்மை ஏற்படும், தேவையில்லாத வேலை, அது உடனடியா நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் யாரோட கதையும் கணக்கில் எடுக்க மாட்டாப்புல. நான் நினைச்சதுதான், எனக்கு ராஜா நான் தான், அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. இது எங்க போய் முடியுமோ தெரியாது. ஒரு நல்ல முடிவு எடுத்து இதை நிப்பாட்டி போனதான் எல்லா உலகத்துக்கே நல்லம் அப்படிங்கிற மாதிரி நிலையில தான் இப்ப இருக்கு. ஆனா உலக நடப்பு எப்படி இருக்க நேரம் இன்னைக்கு இலங்கையில ஒரு விஷயம் சம்பவமா முக்கியமா பேசி ஆகணும். இன்னைக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை ஒன்று நடந்திருக்கு. சுரேஷ் சலே அவர் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை, சேனல் 4 சம்பந்தமான வழக்கு விசாரணை. இதுல முழு அப்டேட்டை நான் நியூஸ் இன்சைட்ல இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இதுல ஒண்ணு சொல்லி ஆகணும். இப்போ இன்னைக்கு சுரேஷ் சலேவுக்கு ஆதரவா 2 பேர் குரல் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு விமல் வீரவன்ச, ரைட், இன்னொன்னு தயாசிரி ஜெயசேகர். தயாசிரி ஜெயசேகர் சொல்றதுல நான் ஸ்டார்ட் பண்றேன். தயாசிரி ஜெயசேகர் என்ன சொல்றாருன்னா, சிஐடியில 4வது மாடியில சரியான எலி தொல்லையா இருக்கு. அப்ப சுரேஷ் சலேவுக்கு எலி ஏதாவது தாக்கி அவருக்கு எலிக்காய்ச்சல் வரக்கூடிய அபாயம் இருக்கு, அவர் உடனடியா நல்ல ஒரு இடத்துக்கு மாத்துக்கிறது தயாசிரி ஜெயசேகர். பாத்துக்கோ, உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சுரேஷ் சலேவுக்கு எலிக்காய்ச்சல் வந்துருமா? அடுத்து விமல் வீரவன்ச இன்னொரு சத்தியாகிரகத்துக்கு ரெடி ஆகட்டா. என்னடா சுரேஷ் சலே எப்படியாப்பட்ட மனிதர், எல்டிடில இத்தனை பேத்த கொள்றதுக்கு சுரேஷ் சலே உட்பட இந்த எங்களுடைய உளவு பிரிவினர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்காங்க. இந்த யுத்தத்தை முடிக்க காரணமே இவங்க தான். அப்ப இந்த மாதிரியான ஆட்களை இன்னைக்கு 4வது மாடியில கொண்டு போயிட்டு வதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சுகாதாரம் இல்ல, சாப்பாடு சரியா இல்ல, அவங்களுக்கு அங்க ஒரு கீழே தான் பேப்பரை விரிச்சு தூங்க போட்டிருக்காங்கன்னு விமல் வீரவன்ச ஒரே கவலை, அழுகாத குறை. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இது சரிப்பட்டு வராது, நாங்க எல்லாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், எல்லாரும் சிஐடி முன்னுக்கு வாங்க, திரும்பி போறதுக்கு இல்ல, அங்கே இருந்து நாங்க சத்தியாகிரக போராட்டம் தொடருவோம், எல்லாம் வாங்க. திரும்ப சத்தியாகிரகம் ஆரம்பமாகுது சிஐடி முன்னுக்கு.
இது இது பொழப்பா போச்சு. இது என்னத்த செய்ய? சுரேஷ் தலைவுக்கு இல்ல, ஆதரவா? இந்த கடந்த காலத்துல இந்த இன்குவாரி போன தமிழ் இளைஞர்கள் எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்றது. இப்பதான் உங்களுக்கு சிஐடில 4வது மாடியில எலி இருக்கு, சுகாதாரம் இல்ல, பேப்பரை போட்டு தான் படுக்க வைக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுதான். அப்ப இதுக்கு போனவங்க வந்தவங்க எல்லாம் அதை பத்தி ஒண்ணும் கதை இல்ல. பாத்துக்கங்கண்ணா, என்னத்த சொல்ல. இன்னொரு விடயம் மறைஞ்சிருப்பீங்க. ஆ. யாழ் நைனாதீவில் இரு குருக்கள்மாருக்கிடை என்ன இந்து குருக்களுக்கிடையில் ஆமா, நடந்த ஆமா, மோதல்ல வாழ்வெட்டுல முடிஞ்சிருக்கு விடை. ஆமா. அதுல என்ன நடந்தது எது நடந்தது என்று தெரியாது. என்ன காரணம்னு சொல்றாங்க இப்ப? இப்ப அதுல சொல்லப்படுது, இந்த கொலை செய்த குருக்கள் வந்து நுவரெலியா பகுதியிலிருந்து பூசை போன குருக்கலாம். ம், ம். அவர்தான் கொலை செய்தன்னு சொல்லி இப்ப போலீசார், அதாவது ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. ஆ, ஆ, ஆ. என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் ஐயாவின் அவர்தான் இறந்திருக்கிறார். கண்ணான்ற கிருஷ்ணகுமார் ஐயா தான் இறந்திருக்கிறார். சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தக்கம் தான் அந்த கொலைக்கு காரணம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் தொழில் நிமித்தமாக குறிப்பாக தங்கி இருவரும் ஒன்றாகத்தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு தான் இந்த வாழ்வெட்டு வரைக்கும் போயிருக்கின்றது. ஒரு மத தலைவர்கள் வாழ கையில் எடுக்கிறது என்ன மாதிரி? கூடிய வாழ் இவங்களோட பாதுகாப்புல இருந்திருக்குது டில்சான். அதானே பிரச்சனை. ஆபத்தான கருவிகளை இங்க பயன்படுத்த இயலாது. இந்த ஆபத்தான கருவி வச்சிருக்கிறாங்களே. இது எப்படி எடுத்தாங்க, எங்க வச்சிருந்து, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. போ, ஐயோ ஐயோ, விபரீதமான செயற்பாடு இது. செயற்பாடுகள் நிச்சயமா இவங்க தான் மக்களுக்கு நன்மையை போதிக்க வேணும், நன்மையை சொல்ல வேணும். அவங்க நடக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அனுமதிக்க இயலாது உண்மையில் அப்படியான விடயங்கள். கட்டாயம். சமூகம் வந்து இப்ப வாழ்வெட்டுக்கள் அல்லது போதை வசுக்கள்ல இருந்தா அந்த சமூகத்தை விடுதலை பெற வேண்டும் என்றக்குள்ள ஒரு பூசை செய்யற ஒரு உயர்ந்த இடத்தில் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஐயாமார் இப்படியான வேலைகள் ஈடுபடுறது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தரப்பு நியாயம் என்னன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த வன்முறையில் இறங்குறது. அப்ப உயிர்த்த ஞாயிற்கு முதல் ஒரு பெரும் ஒரு அறிவிப்பு இலங்கையில் எதிர்பார்க்கலாம். இப்போ இதுவரை சுரேஷ் தலைவை கைது பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத எல்லாரும் கேள்வி கேட்டு வந்தாங்க. முக்கியமா இதுல வந்து சுரேஷ் தலைவுக்கு ஆதரவாக முன்னிலையாகி இருக்க சட்டத்தரணி யாருன்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு சார்பா அவருடைய வழக்குகளை பேசி வர அனுஜ பிரேமரத்ன சட்டத்தரணி அவர்களும் அவருடைய குழுவினரும் தான் சுரேஷ் தலைவுக்கு ஆதரவா சார்பா ஆஜராகி இப்போ வாதாடுற நிலைமை காணக்கூடியதாக இருக்கு. இப்படி இருக்க நிலையில நிறைய வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்கு, விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. சுரேஷ் அலை ஏன் கைது பண்ணாங்க அப்படிங்கிற காரணம் இன்னைக்கு நீதிமன்றத்துல பேசப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா முழுமையா நம்ம நியூஸ் இன்சைட்ல நாங்க பேசலாம். அப்ப நியூஸ் இன்சைட்ல சுரேஷ் அலையிற பெரிய கதை ஒண்ணு இருக்கு. விறுவிறுப்பான தகவல் ஒன்று வந்திருக்கு. மொபைல் பார்த்து கொண்டிருக்கும் போது வந்துச்சு, யுனைடெட் நேஷனல் பார்ட்டி யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி இதை இப்ப போட்டிருக்காங்க 2 minutes ago. 8வது நிறைவேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு வாழ்த்து செய்தி அப்படின்னு தான் போட்டிருக்கு. எதுக்கு வாழ்த்து? இன்னைக்கு எது விசேஷமான நாளா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான விசேஷ நாளும் இல்ல. இன்னைக்கு சொன்னேன், காலையில ஒன்றிணைந்த எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு ஊடகத்தைப்பு நடத்தினாங்க. அரசாங்கத்தின மோசடி இது செய்யறாங்க அது செய்யறாங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு முன்னாள் ஜனாதிபதி 8வது ஜனாதிபதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒன்றிணைந்து எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இடத்துல ஒன்று திரண்டமைக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுடைய செயற்பாடுகள் மிக வெற்றிகரமா அமையணும் அப்படின்னு இவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதான் சொல்லப்படுது. முன்னாள் ஜனாதிபதி வாழ்த்து செய்தி வந்துட்டேன்னா இப்ப இனி வேற நாட்கள்ல இப்ப சர்வதேச போராட்டத்தை விட இலங்கையில அனுரோக்கு எதிராக அனுரா சொல்லியிருக்கேன், இலங்கையில எண்ணெய் இல்லைன்றது ஒரு பகுதி ஒன்று விட்டு இருக்கிறேன். அவர் இது நான் கேஸ் கடைக்காரனோ கழுக்கடைக்காரனும் இல்ல, சரியா? இது உலக நடப்பை பார்த்துட்டு பொறுத்து நம்ம என்ன செய்யணுமோ அதை அந்த நிறுவனங்கள் செய்யறாங்க அப்படின்னு அவர் ஒரு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். ஆகவே அப்படி இந்த நேரத்தில் ஒன்று திரண்டது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஒன்று திரண்டு மட்டுமில்லாமல் நாங்கள் வேகமாக செயற்பட வேண்டும், சரியான வழிநடத்தல் இருக்க வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி என்றுமே இதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்படி சிங்களத்துல அப்படி பதியா போய்கிட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை அப்ப இவங்களை எல்லாம் ஈரானுக்கு அனுப்புவோம், அந்த போர் நிறுத்தத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தூதுவர்கள். ஐயோ, சஜித் பிரேமதாசவுக்கு மாறோ என்ன சொல்ல ஏஐல போட்டு மிகவும் என்ன சொல்ல விமர்சிச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா சஜித் பிரேமதாசோட வீடியோ அவரை போயிட்டு யுத்தத்தை முடிக்கிற மாதிரி.
இல்ல இப்படித்தான் நடக்குது நாட்டுல. அவ நாளைக்கு புதிய அப்டேட்களோட நாட்டு நடப்புல சந்திக்கலாம். பாய். பாய்.